ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னைக்கு வீடியோ போகிறோம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் நிறைய ஹெட்ஃபோன்ஸ், அதாவது விதவிதமான ஹெட்ஃபோன்ஸ்லாம் அன்பாக்சிங் பண்ணிருக்கிறோம். எப்படி சின்னதாக ஒரு 200-300 ரூபாயிலேருந்து வந்து கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வரலும் 3000 ரூபாய் வரலுமே அன்பாக்சிங் பண்ணுறோம். ஸோ அதுதான் என்னோட பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போக முடியாது. அதுக்கு மேலே நிறைய ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, அதெல்லாம் 4 நம்ம கூட பட்ஜெட் தாங்காது. அதனால் இந்த 399 இன்னொரு ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ரீசெண்டாக எனக்கு ப்ளூடூத் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த ப்ளூடூத் சார்ஜ் ஏற அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஒயர்டு ஹெட்ஃபோன் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் கொஞ்சம் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒயர்டு ஹெட்ஃபோன் ஒன்று பார்த்துருந்தேன். நான் வந்து ஆஃப்லைனில் செக் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா ஆன்லைனில் செக் பண்ணி அதை ஆர்டர் பண்ணி வரல நமக்கு பொறுமை இல்லை அப்படிங்கிறதுனால ஆன்லைனில் வாங்காமல் ஆஃப்லைனுக்கு போயிட்டேன். அது என்னோட பிக் மிஸ்டேக் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு விற்கிற ஹெட்ஃபோன் ஆன்லைனில் வெறும் 399 ரூபாய்க்கே கிடைக்குது. ஐ மீன் 500 ரூபான்னு நினைக்கிறேன். எஸ், அஃப்கோர்ஸ் ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு கிடைச்சிது. ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா கம்மியாக 400க்கே கிடைக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவசரப்பட்டு வாங்கிட்டோன்னு எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஓகே, அந்த ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னா லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் ஆன்லைனில் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. எங்கள் ஊரில் வந்து எம்ஐ ஸ்டோர் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணுறதுனால எம்ஐ ஷோரூம், எஸ் அஃப்கோர்ஸ் ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணுறதுனால அங்கே போய்ட்டு நான் பை பண்ணிட்டேன். சரி, என்ன தான் இருக்குன்னு போய் விசிட் பண்ணி பார்த்தேன். சரி, அப்போ அந்த ஹெட்ஃபோன் வந்து புதுசாக வந்துருக்கு, புதுசாக லான்ச் ஆயிருக்கு ஜி அப்படின்னாங்க. ஸோ ஓகே கொடுங்க, எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. நான் என்ன கொடுக்குற காசு ஒருத்துங்கிற மாதிரி அப்பயே ஃபீல் ஆகிடுச்சு அந்த $500. அதனால் நானும் யோசிக்கவே இல்லை, எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆன்லைன் ப்ரைஸ் செக் பண்ணவே இல்லை. அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் ஆன்லைன் ப்ரைஸ் செக் பண்ணும்போது தான் 100 ருபீஸ் கம்மியாக இருந்துச்சு. ஓகே, அவசரப்பட்டணுமோன்னு தோணுச்சு. ஓகே, நோ இஷ்யூ, 100 ரூபா தான் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி என் மனசு நானே ஆறுதல் படுத்திட்டு இந்த வீடியோ ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோனோட பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரெட் அண்ட் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இதுவாக இருக்கும். இதில் பின்னாடி திருப்பினீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டேட் அப்புறம் ரேட்டில் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கதை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார் கோடு இது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதனோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ போட்டுருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே 599 ரூபான்னு போட்டிருந்தாங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணது ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கையில் எடுக்கும் போது நல்ல ஒரு ப்ரீமியம் ஹெட்ஃபோன் எடுக்கிற ஃபீல் கிடைக்குது. நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் குவாலிட்டி வைஸ். அதை தவிர அந்த ஹெட்ஃபோன் ஓரம் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு 2 செட் இயர்பட்ஸ் வருது. உங்களுக்கு காதோட சைஸுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹெட்ஃபோனை பொறுத்தவரை இயர்பட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனோட காதுக்கு ஃபிட்டிங் ஆகிற மாதிரி உங்களுக்கு எது ஃபிட்டிங்கோ அந்த சைஸை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நல்ல ஹெட்ஃபோனில் வர ஃபுல் அவுட்புட் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், அனுபவிக்க முடியும். இந்த ஹெட்ஃபோன் வந்து தனியாக வச்சுருவோம். இது தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துறாங்க. எஸ், யூசர் மேனுவல் கொடுத்துறாங்க. இந்த யூசர் மேனுவல் நீங்கள் வேணும் அப்படின்னா கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறது எனக்கு என்ன தெரியாதா, நமக்கு என்ன, நம்ம தான் ஆல்ரெடி பல ஹெட்ஃபோன் பார்த்துருக்குல்ல, அதனால் நமக்கு இது அவ்வளோ தேவையில்லை. சும்மா உங்களுக்கு காட்டுறதை மட்டும் நான் பார்க்குறேன். பட் அது தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா வேறு எதுவும் கிடையாது. அவ்வளோதான், சிம்பிளான பேக்கேஜ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி சுற்றி தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கையில் ஹெட்ஃபோன்ஸை பிரிப்போம். ஹெட்ஃபோன் வந்து நமக்கு எடுக்கும் போது ஒயரோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எடுத்துகிட்டு இந்த ப்ளூ கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் ரொம்ப ரிச்சாக லுக்காக ராயலாக காட்டுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை அப்படி தான் இருக்குது. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைக் கொடுத்துறாங்க. மைக் இல்லை, சாரி, ஒரு எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு கீ கொடுத்துறாங்க. அந்த கீயில் வந்து மைக், அதுக்கப்புறம் ஒரே ஒரு கீ தான். இது மல்டி ஃபங்க்ஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம். கால் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், எனக்கு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே தென், ஓகே முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு கனெக்டர் கொடுத்துறாங்க. இது வந்து எல் ஷேப் கனெக்டர், கோல்டு பிளேட்டடால் பண்ணுறாங்க. இது நல்லாவே இருக்குது. இதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் வந்து நல்ல ஒரு சாம்பரிங் அலுமினியம், சாரி மெட்டல், இது பிளாஸ்டிக் கிடையாது, அலுமினியம். இது தான் நல்லாவே குவாலிட்டி வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்காது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மியூட் பண்ணிட்டு நான் வேறு வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். அந்த சாம்பரிங் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லைட்டிங் பட்டு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு லுக் கிடைக்குது. அது தவிர இந்த பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபில்டர் டைப்பில் கொடுத்துறாங்க. இதனால் வந்து என்ன யூசேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, இதில் வந்து ரெட்மி பிராண்டிங் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி இந்த ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 10 டேஸ்க்கு மேலே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேமெண்ட் ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணுறேன். ஃபிட்டிங், அதாவது ஹெட்ஃபோனுக்கு தான் இருக்குது. ஒரே நிமிஷம். இந்த ஹெட்ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா
என்னோட பிரைமரி ஹெட்ஃபோனை கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா 10 டேஸாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால என்னை பொறுத்தவரை என்னோட ஃபிட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னோம். ஒயரோட லென்த்து முக்கியமாக இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு கீழே ஃபேன் பாக்கெட்டில் மொபைல் வைக்கிறது வழக்கம். அப்படி வைக்கும் போது நிறைய ஹெட்ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த்து பத்தாமல் அப்படின்னுன்றோம். அதனாலேயே இந்த இடத்துல டேமேஜ் ஆகி போயிடும். அது மட்டும் இல்லாமல் இதனோட ஒயர் குவாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. மற்ற இது இல்லாமல் பிரைடட் கேபிள்லாம் கிடையாது, நார்மல் கேபிள் தான். பட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு கேபிளாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது கையில் தொடும்போது ஒரு ப்ரீமியம் ஹெட்ஃபோனை தொடுற ஃபீல் அப்படியே கிடைச்சிது. அது இல்லாமல் இந்த சாம்பரிங் இது எல்லாமே ரொம்பவும் பக்காவான ஒரு ஃபினிஷிங்கில் இருந்துச்சு. எனக்கு இதனோட டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. முக்கியமாக இந்த பட்ஸோட டிசைன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா மற்ற இது இல்லாமல் இந்த ஹெட்ஃபோனை நம்ம காதில் வச்சோம் அப்படின்னா இது ஹோல் ஸ்டைப்பில் இருக்கிறதுனால பேக்ஸ் எல்லாம் போய் ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா படிஞ்சிடும். அதனாலே சீக்கிரமாக சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா லோ ஆகிடும். பட் ஆனால் இதில் வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி போட்டால் அந்த வேக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது இந்த பட்ஸ்லேயே வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம ஒரு நாள் இந்த பட்ஸை கழட்டிட்டு க்ளீன் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக வர எல்லா எம்ஐ ஹெட்ஃபோன்ஸ்லேயும் இந்த மாதிரி தான் இருக்குது. பட் அதுக்காகவே எம்ஐ ஹெட்ஃபோன்ஸ் வாங்கி அந்த பட்ஸை வந்து மற்ற ஹெட்ஃபோன்ஸ் கழட்டி யூஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் ஏதாவது எம்ஐ ஹெட்ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றபடிக்கு இந்த எல் கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோல்டு பிளேட்டட், அதாவது தான் பட் கோல்டு பிளேட்டடில் கொடுத்தனால லைஃப் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம ரியல்மி பட்ஸ் 2 அந்த ஹெட்ஃபோனில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனோட இதை தான் கழட்டி இதில் போட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்ம ஒயர்லாம் ஃபோல்டு பண்ணி வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கு போடாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தாலும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மைக்கோட குவாலிட்டி சொல்ல மாட்டேன். கால் பேசும்போது மைக்கோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோன் ஒர்த்து அப்படின்னே சொல்லலாம். பை பண்ணோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தாராளமாக பை பண்ணலாம். நீங்கள் 400க்குள்ளே ஒரு பெஸ்ட் ஹெட்ஃபோன் பை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டிருக்கும் போது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். சவுண்ட் எவ்வளோ தான் நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த சவுண்ட் வந்து தெரிக்கிறதுக்கான கொஞ்சம் கூட பாசிபிளே கிடையாது. தெரிக்கவே இல்லைங்க, சுத்தமாக நல்லாவே வருது. பீட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இந்த ரேட்டுக்கு ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி தான் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ நான் பொறுமையாக பார்த்து ரொம்ப நன்றி. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.